ஊழ் அப்படின்னா முறைன்னு அர்த்தம். ஊழ்னா என்ன அர்த்தம்? முறை. சொற்பொருள் முதல்ல எழுதிட்டு வந்துருங்க. ஊழ்ங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டோம். ஊழ்னா முறை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான். இருவினை மாமரம். மாமரம்னா மாங்காய் மரம்னு பொருள் எடுத்துடக்கூடாது, பெரிய மரம்னு அர்த்தம். மாமரம்னா பெரிய மரம். வேர் பறித்து எழுந்து. இது கரெக்டாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. இதனால லைட்டாக உருவ. அடுத்த வரை சொல்லுங்க. உருவ அருள் நீர் ஓட்ட அருவரை. உருவ என்றால் அழகான. ஓட்டான ஓடச் செய்துன்னு அர்த்தம். உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை. வரைனா மலை. சந்தின்னா சந்தன மரம்னு அர்த்தம். சந்தின் வான் சிறை கட்டி. சந்தன மரத்தையே சிறைனா அணை, அணையாக கட்டி. ஒண்ணுமே புரியாது, சொல்றது மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க, கடைசியில் தான் புரியும். சந்தன மரத்தையே அணையாக கட்டி, சிறைனா அணை. மட்டு அவில். மட்டுனா தேன். திருவாசகத்தில் ரொம்ப ஆழமான இலக்கிய பகுதி. இதை நம்ம பாடிக்கிட்டே இருக்கவே தவிர இதுக்கு பொருள் தெரியலைங்கிற கவலை மாணிக்கவாசகரை தவிர ஒருத்தருக்கும் இல்லை. மட்டுனா தேன். அவில் விரிகின்ற. வெறி மனம். வெறிமலர் குளவாய். குளன்னா குளம், குளவாய்னா குளத்தின் பகுதின்னு அர்த்தம். ஒண்ணுமே புரியாது, எழுத மட்டும் செய்யுங்க. கோலி. கோலினா வளைத்து. கோலி வளைத்து. அடுத்தது மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குளமேன் மேல் மகிழ்தலி நோக்கி. மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேன்மேல் மகிழ்தலும் நோக்கி. மேலும் மீக்குள மகிழ்தலின் நோக்கினா மேலும் மேலும் மகிழ்ந்து உற்று பார்த்துன்னு அர்த்தம். மேலும் மேலும் மகிழ்ந்து உற்று பார்த்து. முதல்ல சொற்பொருள் எழுதுவோம், அதுக்கு ஒவ்வொரு வரியை எழுதி பொருள் எழுதலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. என்னமோ நாளைக்கே மாணிக்கவாசகர் 24 மணி நேரம் டைம் கொடுத்து இதை முடிச்சிட்டிங்கன்னா வீடு பேருன்னு சொல்லிட்டா போயிட்டாரு. ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. என்னமோ 24 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா வீடு பேர், இல்லைன்னா என்ன ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் வீடு பேருன்னு சொல்லிட்டாரா? அதனால் பொறுமையாக படிங்க. இது மீக்கொள மகிழ்தலை நோக்கி. அர்ச்சனை. அர்ச்சனைனா வழிபாடு. எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டீங்களா? எல்லாரும் அபிராமி தேதி எவ்வளவு பிடிச்சிங்க? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அர்ச்சனைனா வழிபாடு. ஆறனா உண்ணன்னு அர்த்தம். அவ்வளவும் மாணிக்கவாசகர் காலத்தால் முற்பட்டவருங்கிறதுக்கு இந்த ஒரு பதிகம் போதும். ஒரு வரியாவது புரியுதா? இல்லைல்ல. ஆனால் கேட்டால் 8ஆம் நூற்றாண்டுங்கிறான், 12ஆம் நூற்றாண்டுங்கிறான், 17ஆம் நூற்றாண்டுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஆனால் இதில் எதுக்குமே பொருள் தெரியலையேங்கிற கவலை ஒருத்தருக்குமே இல்லையே. என்ன சொல்கிறீங்க? நினச்சி பாருங்க. ஆறனா என்ன அர்த்தம்? உண்ண. அண்ட. அண்டன்னா அருள் வெளி. அருள் வெளி. மேகம். மேகம் போல் விளங்குபவன்.
அண்டத்தரும்பொருள் மேகன் வாழ்க. அது வரைக்கும் இன்னைக்கு படித்தா போதும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, என்ன பொருள் கண்டுபிடிச்சிட்டோம் ஓரளவு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒவ்வொரு வரியாக எழுதி பொருள் படிக்க போகிறோம். இது அவ்வளவு உருவகம். அது பிறகு அதில் இருக்கிற உருவகத்தை கண்டுபிடிக்கணும். என்னுடைய திருவாச புஸ்தகத்தை எங்கே போட்டேன்? இங்கே இதிலே தான் இருக்கா. அவசரத்தில் அண்டாவுக்குள்ள கை போகாதுன்ன மாதிரி இதான் என் பேக்கா. இந்த நம்ம கோயிலில் பிரதோஷ வழிபாடு உண்டா? இங்கே பக்கத்து கோயிலில் உண்டா? அங்கே உண்டு. இன்னொரு திருவாசகம் புக்கு உண்டு. எங்கே அது மது, அது எதுக்குள்ள கிடக்குது? இங்கே இருக்கு. ஏன் அதையும் எடுக்கிறீங்க? ஆன் பண்ணால் என்ன, நம்ம என்ன வெடிகுண்டு வைக்கவா பிளான் பண்ணிட்டோம்? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லது. திருவண்ட பகுதி சரி. ஒவ்வொரு வரியா பொருள் எழுதலாம். எந்த வரியிலிருந்து பொருள் வேணா சொல்லுங்க. 86வது வரியை சொல்லுங்க. அந்த வரியை எழுதுங்க. அந்த வரியை அப்படியே எழுதுங்க. அப்போதான் பொருள் புரியும், இல்லைன்னா புரியாது. 5 வரி படிச்சா நல்லா படிக்கலாம். அந்த வரியை முழுசா சொல்லுங்க. ஊழ் ஊழ் ஓங்கிய ஊழ் ஊழ் ஓங்கிய நன்கள். அதுல இருந்து அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா? அதுக்கு மேல உள்ளது உறுதியா தெரியுமா? மாயாவாதம் வேற எங்கேயும் இருக்குது. தவப்பெரும் வாயிடை பருக தளர்வுடு, அதெல்லாம் முடிச்சிட்டோமா? சரி. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு பொருள் வேணும், அப்படிதானே? சரி. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள். ஊழ்னா முறை, முறைமுறையாகிய ஓங்கள் ஓங்கிய நம்முடைய. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள், முறைமுறையாகிய ஓங்கிய நம்முடைய. அடுத்த வரி வரி நம்பர் போட்டு எழுதுங்க. அடுத்த வரி சொல்லுங்க. உயர்ந்த நம்முடைய இருவினைகளாகிய பெரிய மரத்தை வேரோடு பறித்து அருள் வெள்ளம் பெருக்கெடுத்து என்ன பண்ணுதுன்னு தானே சொல்றாரு. அப்படித்தானே படிச்சீங்க போன வகுப்புல. என்ன வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துகிட்டு இருக்குது? அருள் வெள்ளம் முறையா ஓங்கி வருது. அடுத்தது இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்துறன்னு அர்த்தம். உயர்ந்த நம்முடைய இருவினைகளாகிய, உயர்ந்தனா மிகுந்த, பெரிய மரத்தை வேரோடு பறித்து எழுந்து. அடுத்த வரி நம்பர் சொல்லுங்க. உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை. வரி என்று சொல்லுங்க. 88. அழகிய அருள் என்னும் நீரை ஓடச் செய்து. அந்த வரியில கடைசி வார்த்தை தான் அருவரையா? அருவரைனா அரிய மலைன்னு அர்த்தம். அரிய மலை, அரிய மலையின். அடுத்த வரி சந்தின் வான்சிறை கட்டி மட்டையில். மலையில் வளர்ந்த சந்தன மரங்களால் பெரிய அணையை கட்டி. மலையில் வளர்ந்த சந்தன மரங்களால் பெரிய அணையை கட்டி மட்டு அவிழ்கிறதுக்கு தேன் விரிகின்ற மனத்தை உடைய. அடுத்த வரி வெறிமலர் கோழி. வெறிமலர்
மணமுடைய பூக்கள் நிறைந்த குளங்களின் இடத்தை வளைத்து, மனம் நிறைந்த பூக்கள் நிறைந்த குளம் என்ற இடத்தை வளைத்து அடுத்த தொடர் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தில். நிறையகில்ங்கிற வார்த்தை எதுல இருக்கு? அதுல நிறையகில்னா நிறைந்த அகில் கட்டைன்னு அர்த்தம். மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி, நிறைந்த அகில் கட்டையின் பெரிய புகையினை உடைய, நிறைந்த அகில் கட்டையின் பெரிய புகையினை உடைய கரைகளில் வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தை மேலும் மேலும் உற்று பார்த்து அடுத்த வரி அர்ச்சனை வயலுள் அன்பு வித்தில். வழிபாடு என்னும் வயலுக்குள்ளே, வழிபாடு என்னும் வயலில் அன்பு என்னும் விதையை இட்டு விளையச் செய்து. வழிபாடு என்னும் வயலில் அன்பு என்னும் விதையை இட்டு விளைத்து, இட்டு விளைத்து அல்லது இட்டு விளையச் செய்து. போட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்களா வகுப்புல? இட்டு விளையச் செய்து. அடுத்த தொடர் தொண்டர்களாகிய உழவர்கள் உண்ணும்படியாக தந்த. அரும்பெறல் மேகன் வாழ்க. அதற்கு பொருள், அருள் வெளியில் பெரிதற்கரிய மேகம் போல விளங்குபவன் என்று வாழ்க. திருவாசகம் படித்து ஒன்றுமே புரியலன்னு சொன்னது இன்னைக்கு தான். அப்போனா எவ்வளவு பெரிய இலக்கியத்தில் அது போயிட்டு இருக்கு. எந்த வரியிலிருந்து அது பாடுங்க ஒரு தடவை, இது வரைக்கும் பொருள் பார்த்ததா? அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆர தந்த அண்ட கரும்பெரும் மேகன் வாழ்க. அறிஞர் பொருள் பார்த்தோம் முதல்ல. ரெண்டாவது தொடரையும் பொருளையும் சேர்த்து பார்த்தோம். இப்போ தொகை பொருள் எழுத போறோம். தொகை பொருள். அருள் என்னும் வெள்ளம் பெருக்கெடுத்து, அருள் என்னும் வெள்ளம் பெருக்கெடுத்து முறையாக ஓங்கி அதிகமாக இருக்கின்ற நம்முடைய இருவினை என்ற பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி. எது வந்து பிடுங்குது? அருள் வெள்ளம் எதை பிடுங்கி எரியுது? வினைங்கிற மரத்தை பிடுங்கி எரியுது. இப்போ புரியும். இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது புரியலைன்னா பரவாயில்ல, அடுத்த தடவை எடுத்துக்கலாம். புரியுதா? இருவினை என்ற மாமரத்தை பிடுங்கி எரிந்து என்னதான் நடக்குன்னு பார்க்கலான்னு வந்தது விசாலி. சரி, இன்னைக்கு தான் பாடம். அது இல்லை, நீ என்ன தமிழில் என்ன படிக்கிற? டிகிரி? சரி, தமிழ் லிட்ரேச்சர்னா கூட ஒரு பயம் இருக்காது. என்ன எழுதுனீங்க? இருவினை என்ற மாமரத்தை வேரோடு பதித்து எழுந்து அழகிய. இப்போ புரிய ஆரம்பிச்சிடும்.
அழகிய அருள் என்னும் நீரை ஓடச் செய்து. புரியுதா? இப்போ இறைவனுடைய அருள்ங்கிற நீர் பெருக்கெடுத்து வருதுங்க. முறையாக ஓங்கி இருக்கிற நம்முடைய இருவினைங்கிற மரத்தை பிடுங்கி எரியுது. புரியுதா? இப்போ பிடுங்கி எரிகிறது. அப்படி இறைவன் அருள்ங்கிற நீரை ஓடச் செய்கிறார். அந்த அருள் நீர் ஓடுகின்ற போது சந்தன மரத்தினாலேயே தனக்கு அணை கட்டி கொள்ளுதான். வெளிச்சம் வேணுமா? அந்த அருள் என்ற நீர் ஓடி வரும்போது அதுக்கு தானே அணை கட்டிக்கிடுதான். எதை வச்சு? சந்தன மரத்தை பிடுங்கி குறுக்கால போட்டு அணை கட்டிக்கிடுதான். சந்தன மரத்தை அணையாக அமைத்துக் கொண்டு 15, 40, 50 வரியை ஒரே பேராகிராஃபா எழுதுறாங்க. எல்லா வரியும் ஒரே மாதிரி தெரியுதுங்க. அணையை கட்டி தேனும் மணமும் உடைய பூக்கள் நிறைந்த குளங்களின் இடத்தையெல்லாம் வளைச்சி, தேனும் மணமும் உடைய பூக்கள் நிறைந்த குளங்களை எல்லாம் வளைத்து கொண்டு அந்த காலத்தில் குளத்து கரையில் அந்த நீராடி வெளியே வர்றவங்க முடியை காய வைக்கிறதுக்காக அகில் கட்டை புகை போடுவாங்க அந்த காலத்தில். அதுதான் அதில் அகில்னு வர்றதுக்கு காரணம். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் சாம்பிராணி போடுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் குளக்கரையிலேயே அகில் கட்டை எரித்து புகையை எழுப்பி கூந்தலை காய வைப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல செய்தியாக வரும். இப்போ வரும் பாருங்க. இடத்தை வளைத்து வரைக்கும் எழுதுனீங்களா? நிறைந்த அகில் கட்டைகளினால் வருகின்ற புகையினை உடைய நிறைந்த அகில் கட்டையினால் உடைய புகையுடைய வண்டுகளுடைய குளத்தை மேலும் மேலும் அந்த அருள் நீர் பார்த்து மேலும் மேலும் பார்த்து அருள் நீர் பார்த்தல்ல, அருள் நீரை பார்த்து நடத்தணும். அருள் நீரை பார்த்து வழிபாடு என்னும் வயலில், வழிபாடு என்ற வயலில் அன்பு என்னும் விதையிட்டு விளைய வைத்து தொண்டர்களாகிய உழவர்கள் உண்ணும்படியாக தன் அருளை தந்த இறைவன் அருள் வெளியில் மேகம் போல காணப்படுகிறார். சிவனுக்கு ஒரு பேரு மேகன்கிற, ஒரு மேனன் மாதிரி. இது என்னது? மேகங்கிற அருள் மேகம் போல இருக்கின்ற இறைவன் வாழ்க, இறைவன் வாழ்க. ஊழூள் ஓங்கிய நங்கள். இப்ப பொருள் பாருங்க, அப்படியே புரிஞ்சிடும். இருவினை மாமரம் வேர்வரித்து அருள் நீர் ஓடி வருதுங்க. முதல்ல எதை பிடுங்கி எரியுது? ஆமா, அருள்னாலும் குருனாலும் ஒண்ணுதான். குரு வரும்போது வினை நீக்கப்படும். அது மாதிரி அருள் வரும்போது இது உருவகமா சொல்றார். அருள் வரும்போது வினைங்கிற மரம் என்ன செய்யப்படுது? எரியப்படுது. இருவினை மாமரம் வேர்வரித்து எழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை. அந்த அருள் என்ற நீர் என்னது? அப்படி ஓடி வரும்போது மலையையும் அடையுது. அப்போ அந்த அருள் நீர் தடுக்கப்படணும் இல்லை? அருள் நீர் தடுக்க. இப்போ நம்ம ஊருக்கே சாமி வருதுன்னா கொஞ்ச நேரம் சாமி நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமல்ல. நம்ம தெருவில் சாமி ஒரு 15 நிமிஷம் நல்லா நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அருள் நீரை நிறுத்தணும்.
அதுக்கு அந்த அருள் நீர் என்ன செய்யுதான், தானே அணை கட்டி கொள்ளுதான். அணைக்கு என்ன பண்ணுதான், சந்தன மரத்தையெல்லாம் பிடுங்கி டேமாக கட்டுதான். சந்தன மரத்தில் அணை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அருள் நீர் ஓட்ட அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி, அது பேர் குளம். அது பேர் வர்றதெல்லாம் குளம். தேன் இருக்கின்ற மலர்கின்ற உடைய குளத்தை அடைகிறது. இந்த குளம்ங்கிறது அடியாருடைய உள்ளம்னு எடுத்துக்கிடணும். அது பின்னால் அது தனி, அது ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். குளம்ங்கிறது அடியார் உள்ளம். அந்த குளவாய் கோலி, அந்த கோலினா வளைத்துன்னு அர்த்தம். இந்த இது வச்சு விளையாடுவாங்க கோலி குண்டு, அதுக்கே கோலின்னு பேர். உருண்டையா இருக்கிறதுனால கோலிக்காய், வளைந்து இருக்கிறதுனால என்ன குண்டு. நீ என்ன சொல்ற, அடிக்கிறதுனால கோலி குண்டா? சரி பரவாயில்ல, அவன் இஷ்டத்துக்கு சொல்றான். குளவாய் கோலி நிறை, அந்த குளத்துல அகில்கட்டை இருக்குது. அகில்கட்டை எங்கிருந்து வந்தது? அந்த காலத்துல நீராடுறவங்க குளக்கரைக்கு வெளியே வந்த உடனே எல்லா மரங்களும் அங்கங்கே கிடக்கும். 2 அகில்கட்டை எடுத்து போட்டு புகையை போச்சு தலையை அங்கேயே வச்சு காய வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டில் போய் அதுக்கு ஹீட்டர்னோ அதுனோ எதுவும் கிடையாது. அதில் அந்த முடியை விரித்து விட்டு அங்கேயே காய வச்சுக்கிடுவாங்க. அந்த குளக்கரையில் என்ன புகை போடுவாங்க, அந்த புகை போடக்கூடிய குளக்கரையை அருள் வளைக்கிறங்கிறது. இங்கே அருள் குளங்கிறது அடியார் உள்ளம். அதை வளைத்து அது அடியார்களால் மகிழ்ந்து நோக்கப்படுகிறது. அடியார்கள் அர்ச்சனைங்கிற வழிபாட்டில் அன்புங்கிற விதையை போடுறாங்க. தொண்டர்கள் என்ற அடியார்கள், தொண்டர்கள் உழவர்களாக அன்புங்கிற விதையை போடுறாங்க. இப்படியெல்லாம் பயனடையும்படியாக ஒரு மேகமாக இருந்து, அதாவது அருள் வெளியில் இருக்கிற, கொஞ்சம் வாதி குறைச்சா சரியா, மைக்கு மாத்திட்டாரு. அருள் வெளியில் இருக்கக்கூடிய மேகம் போல இறைவன் இருக்கிறார். இப்போ நமக்கு ஒரே ஒரு இடம், இப்போ நம்ம ஒரே ஒரு வேலை தான் மிச்சிருக்கு. என்னன்னா, இதில் உருவகங்களை எல்லாம் ஓமையையும் உருவகத்தையும் பொருத்தி பார்க்கணும். அதை பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேலை. இது வந்து 3 பார்ட்டாக பார்த்துட்டோம். இப்போ எத்தனாவது பார்ட்டாக பார்க்க போகிறோம்? அறிஞர் பொருள் தனியாக, மூலவரியும் பொருளும் தனியாக, தொகைப்பொருள் அந்த பிறகு புரிஞ்சிட்டு. இப்போ அந்த எங்கெல்லாம் ஓமை இருக்குதோ அதை உருவகத்தை, ஓமையை பொருளோட பொருத்தி பார்க்க போகிறோம். 1, நான் சொல்கிறத அப்படியே எழுதுங்க. அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். தன்னை அடைந்த அடியார்கள் டீ கொடுத்துட்றீங்களா? அப்படியே பேசிடுவோம். நீ டீ ஒரு பக்கம் சப்ளை பண்ணுங்க, இல்லை வந்து சேரவும் நிறுத்திடுவோம். சரியா? பப்ஸு சாப்பிட சொல்லணுமா? நிறுத்திடலாமா? அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறோம். 12 மணிக்கு வந்துருவோம். சரி சரி. ஐயா ட்ராவல் பண்ணி முடிச்சாலும் முதல் பாயிண்ட் நம்பர் 1 போடுங்க. திருவாசகத்தை எடுத்து வச்சுடுங்க. நான் சொல்ல எழுதுங்க. ஆயிடை வான பேரியாற்று என்பது முதல் பேரியாற்று என்பது முதல் குளத்தின் மீக்கொள. வரி நம்பர் தெரிஞ்ச பிராக்கெட்ல போட்டுக்கிடுங்க. வரி நம்பர் தெரிஞ்சா போட்டுக்கிடுங்க. அதை இப்போ பொருத்தி சொல்ல போறாங்க. அதை இயற்கை வர்ணனையாக தானே இருக்குது, அதை சமயமாக்கி சொல்ல போறாங்க. 83 முதல் 92. ஆமா. தன்னை அடைந்த அடியார்களுக்கு தன்னுடைய அருளையும் தந்து, தன்னை அடைந்த அடியார்களுக்கு தன்னுடைய அருளையும் தந்து, தன்னுடைய சொரூபத்தையும் காட்டுவது இந்த வரிகளில் சொல்லப்பட்டது. இப்படி 10 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த வரிகளில் சொல்லப்பட்ட செய்தி என்ன சொல்லுங்க? தன்னை அடியார்களுக்கு அருளையும் தந்து,
தன் சொரூபத்தை சொருபத்தை சொருபம்னா உண்மை நிலையை காட்டுவது தான் அந்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அருளை தந்து தன்னுடைய உண்மை நிலை அல்லது சொருப நிலையை காட்டுவது சொல்லப்பட்டது. அடுத்தது 2வது பாயிண்ட், வான பேரியாற்று அகவையில் பாய்ந்து எழுந்து. அதில் அந்த பாய்ந்து எழுதுங்கிறது புதுசாக சேர்ந்துருக்கு, அப்படிதானே? அதில் என்ன சொல்ல வர்றாங்க பாருங்க அப்படிங்கிறத பாருங்க. வானத்தில் மேகம் நீராவியாக நிற்கிறது. அந்த மேகத்துக்குள் காற்று சேர்ந்த உடனே அது மழைத்துளியாக மாறுது. பாருங்க எவ்வளோ அழகான செய்தி. மேகத்தில் வானத்தில் மேகம் இருக்கு, காற்று சேராத வரை அது மழையாக மாறாது. ஆமாம், அது மழையாக விடுகிறது. பொதுவாக கிராமங்களில் மேகம் கூடியிருந்தால் காற்று வந்தால் மழை வந்துடும்பாங்க. மழையும் காற்று சேர்ந்து வர்றதுக்கு இதுதான் காரணம். மேகம் மட்டும் இருந்தால் மழை வராது, காற்று மட்டும் இருந்தால் மழை வராது. மேகம் இருக்கணும், மேகத்தில் காற்று சேர்ந்தால் மழை வந்துடும். அதுபோல இறைவன் தன்னுடைய ஞானத்தை அருளை அடியார்களுக்கு காட்டுகிறான். அதுக்கு தான் இந்த வரி, மேகம் காற்று சேர்ந்து மழை. அதுபோல இறைவன் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய அருளை காட்டுவதற்கு தான் இந்த வரி. வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து. மேகமாக இருக்கும்போது பெரிய அளவில் உருவம் இல்லை, மழையாக வந்தால் உருவம் வந்துடுது. அது மாதிரி இறைவன் அருளாக இருக்கிறாரு, ஞானமாக இருக்கிறாரு, உருவமாக மாறி வர்றார். மூன்றாவது செய்தி இன்பப் பெருஞ்சுழி கொளித்த. அது வரி நம்பர் போட்டுடுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரி நம்பர் போட்டுடுங்க. திருவாசகத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனாவது வரின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 84. இன்பப் பெருஞ்சுழி கொளித்து. ஆற்றில் நீர் மிகுதியாக இருந்தால் அது ஆழமாக செல்லும். தண்ணி அதிகமாயிட்டுனா ஆழமாக போக ஆரம்பிச்சிடும். ஆழமாக போகணும்னா 2 வழி. ஒன்று அடிப்பகுதியை அரிச்சுக்கிட்டு போகும், இன்னொன்று உயரமாக போகும். தண்ணி கூட உயரமாக போகும்ல, உயரம் கூடனாலே அது என்னது தான், அவ்வளோதான். ஆற்றில் நீர் மிகும்போது அது ஆழமாக செல்லும். அப்படி போகும்போது சுழித்துக்கிட்டு போகும். ஆழம் கூடும்போது சுழி வந்துடும், சுழித்து கொண்டு செல்லும். சுழித்து கொண்டு செல்லும். அதுபோல பேரின்பம் பெருகும்போது இறைவன் சுத்தமான உயிர்களை எல்லாம் தெரிய மாட்டேங்கா, இதில் போட்டுக்கிடுங்க. பேனா கேட்குறேன். அதுபோல பேரின்பம் பெருகியவுடன் சுத்தமான உயிர்கள் யார் வசப்படுத்தப்படும்? அவ்வளவுதான், இறைவன் வசப்படுத்தப்படும். செய்தி 4, 10 செய்தி இதே மாதிரி. இதை நாம் முற்றோதல் பண்ணும்போது ஒரு நாளை யோசிக்கலையே. 4 ஸ்டெப்பில் படிச்சுமே இப்போ தான் கொஞ்சம் புரியுது, அப்படி தானே? பாட சொன்னீங்கன்னா ஓழூல் நங்கன் ஓங்கிய அங்கன் இங்கன். செய்தி 4, பண்டமாக்கரை பொருது அழைத்து இடித்து. வரி 85. பண்டமாக்கரை பொருது அழைத்து இடித்து. வெள்ளம் தாக்கினால் கரை இடிந்து போகும், அதான உண்மை. வெள்ளம் தாக்கினால் ஆற்றங்கரை இடிஞ்சு போயிடும் போல பேரின்பம் பெருகும்போது
ஆணவம் கண்மம் மாயை என்ற கட்டுகள் சிதைந்து போயிடும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குதுங்க. ஃபுல்லாக சைவ சித்தாந்தத்தை லோடு பண்ணி விட்டுருக்கிறாரு. ஆனால் நம்ம அது எதுவுமே தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிறோம். வெள்ளம் பெருக்கெடுத்தா கரையிடியும், பேரின்பம் பெருகுனா ஆணவம் கண்மம் மாயை செதஞ்சு போயிடும். செய்தி 5. செய்தி 5. இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து. எத்தனாவது வரி? 86. இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து. வெள்ளம் பெருகி ஓடும்போது வழியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பிடுங்கி எரியப்படும். நீங்கள் திருமூர்த்தி மலை போனால் அந்த டேம், அந்த போட்டு போகிற இடம் இருக்கு பாருங்க, டேம் பக்கத்தில் யூக்கலிப்டஸ் மரம்லாம் அப்படி சரிஞ்சு கிடக்கிறத பார்க்கலாம். ஒன்று விழுறதுக்கு ரெடியாக இருக்கும், அல்லது விழுந்து கிடக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். அங்கே போய் கண்டதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி தங்குறதை தவிர வேறு எதையும் கவனிக்கிறது இல்லையா? இனி நீங்கள் எங்கே விட்டாலும் என்ன நடந்தாலும் என்ன செஞ்சுட்டே இருப்பேன், கவனிச்சுட்டே இருப்பேன். அதில் ஒரு நல்ல செய்தி எடுப்பேன், அல்லது ஒரு கெட்ட செய்தி, இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி எடுப்பேன், அல்லது இப்படி இருக்கணும்னு ஒரு செய்தி எடுப்பேன். என்ன எழுதுறீங்க? வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது மரங்கள் வேரோடு பிரிங்கி எரியப்படும். அதுபோல பேரின்பம் பெருகும் போது உயிர்களுடைய வினைகள் பிடுங்கி எறியப்படும். நல்வினையும் தீவினையும் பிடுங்கி எறியப்படும். சைவ சித்தாந்தப்படி நல்வினையை அனுபவிக்கவும் பிறக்கணும், தீவினையை அனுபவிக்கவும் பிறக்கணும். சங்கிலி, இரும்பு சங்கிலி போன்றது தீவினை, தங்கச்சங்கிலி போன்றது நல்வினை. ரெண்டுமே சங்கிலி தான், ரெண்டுமே அரெஸ்ட் தான். புரியுதா? தங்கத்தில் சங்கிலி போட்டாங்க, இரும்பில் சங்கிலி போட்டாங்க. இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறோம், தம்பி சங்கிலி தங்கத்தில் போட்டிருக்கு, பெருமைப்பட்டுருக்கு. இதில் என்ன பெருமைப்பட்டிருக்குது? அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ரெண்டு வினையுமே அரெஸ்ட் பண்ணும். அதனால தான் இருவினைனார். வெள்ளம் நிறையா வந்தால் மரம் பிடுங்கி எறியப்படும், பேரின்பம் நிறையா வந்தால் வினைகள் பிடுங்கி எறியப்படும். இவ்வளோ அழகான செய்தி. இதெல்லாம் மறைமொழியடிகள் தான் கவலையோடு எழுதுகிறார். வேறு எந்த உரையிலையும் இதெல்லாம் இல்லவே இல்லை. திருவாசகம் முழுதும் இந்த சைஸில் கிடைக்குதில்ல. 50 அவர் 4 பதிகம்தான் அந்த புஸ்தகம். எத்தனை பதிகம்தான்? 4 பதிகம்தான் இந்த புஸ்தகம். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய புக்கு வந்துட்டு, முதல் 4 பதிகத்துக்கு உரை எழுதுறதுக்குள்ள அவர் ஒருத்தர் தான் இதையெல்லாம் தமிழ் இலக்கணப்படி எழுதுகிறார். அடுத்தது உருவ அருள்நீர் ஓட்டா. உருவ அருள்நீர் ஓட்டா அடுத்ததோட எத்தனாவது வரி? 88. பேரின்பமும் பேரருளும் இறைவனுக்குரிய குணங்கள். பேரின்பமும் பேரருளும் இறைவனின் குணங்கள். இறைவன் உயிர்களுக்கு இன்பத்தை தருவது அவன் உயிர்கள் மேல் வைத்த கருணை. அவன் உயிர்கள் மேல் வைத்த கருணை. நம்ம மடத்தூரில் கூட படித்தோம், அருள் பற்றி கடைசி வினா அதில் தான் முடித்தோம். நமக்கும் அருள் இருக்குது, ஆனால் நமக்கு பேரருளாக இல்லை. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து அம்மா நைட்டில் சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தானே முதல்ல கேட்குறான். நான் மட்டும்தான், சரி சாப்பிட்டு போ. இந்த வடிவேல் டீ வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் தானே குடிச்சிட்டு போட்டு கடைசியில் ஒரு லாரி நிறைய வருவானுங்க. அப்படி வந்தாலும் சாமி செய்வார், நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்மகிட்ட அருள் இருக்குது. நம்முடைய அருளை தான் திருவள்ளுவர் அருளுடைமைன்னு எழுதினார். ஆனால் இறைவன்கிட்ட இருக்கிறது பேரருள். பேரருள் நம்முடைய அருளுக்கு ஒரு லிமிட்டு தான். இப்போ இந்த கிரவுண்டில் ஒரு மரம் வாடுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? 2 பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றுவோம். மழை வர வைக்க முடியுமா? யாரால முடியும்? பேரருள் வரணும்னா பேராற்றலும் வேணும். நமக்கு பேரருள் வந்தாலும் என்ன இல்லை, நம்முடைய இதெல்லாம் அருள் அல்லது இரக்கம், அவ்வளவுதான். அதைத்தான் பதிவு செய்தார். உயிர்கள் மேல் வைத்த கருணையினால தான் அவன் உயிர்களுக்கு உதவுறான். அந்த அருளை தான் அவர் வந்து இப்படி சொல்றார். உருவ அருள்நீர் ஓட்டா. ஓட்டானா ஓட வைத்துன்னு சொல்றார்.
அடுத்த வரி அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி. எத்தனாவது வரி? எத்தனாவது வரி? 89வது வரி. மலையில் வளர்ந்த சந்தன மரங்களால் வெள்ளம் தனக்குத்தானே அணை கட்டி கொள்கிறது. நீங்க கிராமங்களில் வாய்க்காலில் தண்ணீர் பாயும். அந்த வாய்க்காலில் முளைக்கிற புல்லை எதை தடுத்துரும்? தண்ணியை தடுத்துரும். அந்த புல்லை தடுத்துரும். பிறகு அந்த புல்லையெல்லாம் எடுத்தால் தான் வாய்க்கால் பாசனம் ஒழுங்காக இருக்கும். அதே மாதிரி வெள்ளமே மரத்தை பிடுங்கி போட்டு வெள்ளமே தனக்கு அணையாக அதை மாற்றிக்கிடுது. மலையில் சந்தன மரங்களால் அணையை கட்டி வெள்ளப்பெருக்கு தானே தனக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல பேரின்பம் உண்மையான அடியார் உள்ளத்தில் நிறுத்தப்படுகிறது. சந்தன மரத்தில் வெள்ளத்தை தடுத்த மாதிரி அடியார் உள்ளத்தில் பேரின்பம் நிலையாக இருக்க வைக்கப்படுகிறது. இங்கு மலை என்று சொன்னது அடியாரை, மலைன்னு சொன்னது அடியாரை. ஒரு திருக்குறள் இருக்கு, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. இங்கு மலை என்பது அடியாரை. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. உறுதியாக இருக்கிறவன் மலையை விட பெரிய ஆளுங்கிறார். இந்த இடத்துல மலை என்ற வர்ணனை யாரை குறிக்கிறது? அடியாரை குறிக்கிறது. புரியுதா? மலையில் வளர்ந்த சந்தன மரம் உறுதியானது. சந்தன மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சந்தன மரத்தில் தேர் செய்கிறாங்க, கட்டில் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எது? சந்தன மரம். சந்தன மரம் உறுதியானது, சுத்தமானது, மனம் தருவது. அது மாதிரி அடியார்களுடைய உள்ளமும் இருக்குது. அடியாருடைய உள்ளமும் இருக்குது. உறுதியாக இருக்கிறாங்க. அந்த உள்ளத்தில் தோன்ற எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்குங்கிறது தான் மனம். சுத்தமாக இருக்குது. சேக்கிழார் சொன்னார் பாருங்க, பூசு நீரு போல் புனிதர்கள். நாயன்மார்கள் மனசு எப்படி இருந்ததுன்னா திருநீர் மாதிரி வெள்ளையா இருந்துங்கிறார். பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வெளியே பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, உள்ள ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதான் சிவனடியாருக்கு பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள்னாரு. வெளியையும் புனிதமாக இருக்காங்க, உள்ளையும் புனிதமாக இருக்கிறாங்க. அகத்தே கருத்து, வள்ளலார் சொல்றார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தங்கிறார். அகம் கருப்பா இருக்கு, புறம் வெள்ளையா இருக்குங்கிறார். அது மாதிரி இல்லாத அடியார்களுக்கு தான் சந்தன மரம் உதாரணம். சந்தன மரம் உறுதியானது, சுத்தமானது, மனமுடையது. உண்மையான அடியார்களுடைய மனம் உறுதியானது. ஆரம் என்பு பூண்ட இறைவனுடைய அன்பர்களாக பாரம் ஈசனோர் பணியலாது ஒன்றிலர். ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்பால் விளங்கும் தகையதோ. பெரிய புராணம். பெரிய புராணத்தில் திருக்கூட்ட சிறப்பில் இருக்கு இந்த பாட்டு. திருக்கூட்ட சிறப்பில் இருக்குது இந்த பாட்டு. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. நாயன்மார்களுடைய வீரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாதுங்கிறார் சேக்கிழார். சொல்லவே முடியாது. மகனை கறி வச்சு கொடுக்குறாரு ஒரு நாயனார், கண்ணை பிடுங்கி கொடுக்குறாரு ஒரு நாயனார், அதே மாதிரி வயலில் நெல் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாரு ஒரு நாயனார். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சாதாரண விஷயமா? அது வீரம். யாருடைய வீரம்? அதனால அவங்க சந்தன மரத்துக்கு சமம். யாரு? எவ்வளவு பெரிய விஷயம். சந்தன மரத்தை போல உறுதியானவர்கள், சந்தன மரத்தை போல சுத்தமானவர்கள், சந்தன மரத்தை போல மனமிக்கவர். எவ்வளவு அழகான செய்தி. அதை இதில் பதிவு செய்கிறார். ஆகவே இறைவனுடைய அருளாகிய பேரின்பம்
மெய்யடியார்கள் உள்ளத்தில் தடைபட்டு நிற்கிறது. இறைவன் அவங்க உள்ளத்துல இருக்கிறத விரும்புகிறாருன்னு அர்த்தம். உடலிடம் கொண்டாய்னு சொன்னார்ல மாணிக்கவாசகர். உடலிடம் கொண்டாய், நெஞ்சகம் உடலிடம் கொண்டாய். ஆமா, உடலிடம் கொண்டாய் மாணிக்கவாசகர் சொல்றார். நாம ஒரு வீடு வாடகை வீட்டில் உட்காரணும்னா வீட்டை எத்தனை தடவை சுற்றி பார்க்குறோம். எனக்கு நீங்கள் வெள்ளை அடித்து கொடுத்துருவீங்களா நீங்களே, இல்லை நாங்களே வெள்ளை அடித்து கொடுத்துட்டு அட்வான்ஸில் கழிச்சுக்கிடட்டுமா? பழைய வீட்டுக்காரன் எப்படியே போட்டு போயிருக்கிறான். இப்படியெல்லாம் நமக்கு வாய் வருது இல்லை. இப்போ சாமி நம்ம மனசுக்குள்ளே வரணும்னா ஏன்டா இவ்வளோ அசிங்கமாக கிடக்கிறது, என் உள்ளத்துக்கு வான்னு எப்படா வர்றது அப்படி சாமி கேட்பார்ல. நாயன்மார்கள் உள்ளம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, சந்தன மரம் மாதிரி சுத்தமாக இருந்திருக்கு. யாருடைய உள்ளம்? அங்கே இறைவன் தடைபட்டு உட்கார்ந்துருப்பார். அந்த 9ஆம் திருமுறையில் ஒரு வரி இருக்குது, இறைவன் வந்ததுனால என்னுடைய உடம்பு விமானமானதுன்னு ஒரு வரி இருக்குது. அந்த கருவறை விமானம் இருக்குதுல்ல, அதற்கு சமமாயிட்டான். ஒரு அடியார் பாடுறார் 9ஆம் திருமுறை ஆசிரியர். கருவறையினுடைய விமானம் மாதிரி ஆயிட்டு என்னுடைய உடம்பு. யார் வந்ததுனால? அப்போ ஒரு விமானமாக நினைச்சு வந்திருக்கிறார்ல. அப்போது கருவறை எவ்வளவு, அவருடைய மனசு எவ்வளவு சுத்தமாக இருந்திருக்கணும், இறைவன் விரும்பி வந்திருக்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம், விரும்பி வந்திருக்கணும். அதாவது 8வது செய்தி, மட்டவள் வெறிமலர் குளவாய் கோதி. அதற்கு பொருள், வெள்ளம் பெருகினால் குளத்தை வளைச்சிக்கணும். இப்போ நீங்கள் கிராமங்களில் இதெல்லாம் எங்கள் ஊர் குளம்னு கையை காட்டுறீங்க. மே மாதம் நவம்பர் டிசம்பரில் வந்தால் மழை பெய்யுமா? தானே மழை மாதம் இல்லையா? நவம்பர் டிசம்பரில் வந்தால் உங்கள் ஊர் குளம் பெருகி கிடக்கும்போது நம்ம மே மாதத்தில் பார்த்தோம்ல, இதுதான் இப்போ தண்ணி வளைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறோமல்ல. அதே மாதிரி வெள்ளம் குளத்தை வளைக்கிற மாதிரி பேரின்பம் அடியாருடைய உள்ளத்தை என்ன செய்யுமா? வளைச்சிக்கிடும். நீர் குளத்தை வளைப்பது போல பேரின்பம் அடியார் உள்ளத்தை வளைத்து கொள்ளும் என்பதைத்தான் மட்டவில் வெறிமலர் குளவாய் கோலினர். 9வது செய்தி, நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் நீக்கொள. அதற்கு பொருள், குளத்துல புதுசா வெள்ளம் தண்ணி தேங்கி கிடக்குது. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? போய் குளிக்க போறாங்க. அதுதான் அப்படியே இருக்கிறார். மாதரார் தலைமொழிகி கரையேறி, நான் சொன்னதுதான், தண்ணியில் இறங்கி குளிக்கிறாங்க. இப்போ நம்ம தலையை காய வைக்கிறதுக்கு வீட்டில் ஃபேனை கூட்டி வைக்கிறோம், அல்லது சில வீடுகளில் ஹீட்ரு வாங்கி வச்சுருக்கிறாங்க. சிலர் வெயிலில் நின்றுக்கிட்டு என்ன செய்வாங்க? தலையை காய வை. அந்த காலத்தில் என்ன மரபுன்னா, குளத்து கரையிலேயே அங்கங்கே மரங்கள் பட்டு கிடக்கும், அதில் அகில் மரமும் பட்டு கிடக்கும். அந்த கட்டையை எடுத்து நெருப்பு மூட்டி விட்டாங்கன்னா அதில் இருந்து எதை காய வச்சுட்டு போயிடுவாங்க? தலையை காய வச்சுட்டு போயிடுவாங்க. அது அப்படியே எழுதியிருக்கிறார். அதாவது வெள்ளம் நிறைந்த குளத்திலே மாதரார் நீராடி கரையேறி கூந்தலின் ஈரம் புலர்த்துதல் வேண்டி அகிலை புகைப்பார்கள். எந்த கட்டையை புகைப்பாங்க? அகில் கட்டையை புகைப்பாங்க. அதெல்லாம் குளத்துக்கரையிலேயே தலையை காயப்பட்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படியே தலையை விரிச்சு போட்டுட்டு எங்கே வேணாலும் என்ன செஞ்சிடுறாங்க? தமிழர் மரபே கல்யாணத்துக்கே வந்துடுறாங்க. மாப்பிள்ளை தாடியை வளர்த்துக்கிட்டே வர்றாரு, பொண்ணு தலையை விரிச்சுட்டே வருது. 2 பேருமே என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. இவன் எனக்கு சோகம் தொடங்கிட்டுங்கிறானா, 15 நாளாக தாடி வச்சுருக்கிறான், அப்போ தான் தாடியோட வர முடியும். அப்போ 15 நாளைக்கு முன்னே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆதிவாசி நிலைக்கு போயிடுவான போல தெரியுது. போகிறப்போ குகைக்கே போயிடுவான போல தெரியுது. அதனால அந்த புகைத்தல் போல பேரின்பம் நிறைந்து நீங்க இந்த இடத்துல அவங்களுக்கு குளத்துக்கரை புகை மாதிரி, நமக்கு பூஜையில் என்னது? தூபம். புகை ரொம்ப முக்கியம். சலம் பூவோடு தூபம், நமக்கு தூபம். அங்க புகை வந்த மாதிரி இங்கு அடியார் உள்ளம் சுத்தமாகிறது. என் உள்ளம் சுத்தமாயிட்டுங்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது? தூபம் காட்டுறது, இந்த புகை காட்டுறது. தலைமுடி, ஆமா.
நானெல்லாம் படிக்கும்போது நான் படித்த பள்ளிக்கூடத்தில் சட்டையினுடைய இந்த விளிம்பு இத்தனை சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். +2 வரைக்கும் ட்ரௌசர் தான். கால் சட்டை முழங்கால் முளை இதிலிருந்து இத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஸ்கூல் டைரியில் போட்டிருப்பாங்க. பிடி மாஸ்டர் பிடிச்சி அளப்பார். இதில் 1 சென்டிமீட்டர் கூடுனா குறைஞ்சா மாற்றிட்டு வர சொல்லிடுவார் நாங்கள்லாம் படிக்கும்போது. இப்போ சொன்னோம்னா, சார் உங்களுக்கு வேலை போயிடும்னு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வேணா சொல்லுங்க, டிசி வாங்கி வேறு ஸ்கூலுக்கு போயிடுறேன். ஒரு ஸ்கூல்லையும் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதானே உண்மை. பையன்கிட்ட எது பேசினாலும் டிசி வாங்கிட்டு போயிடுவான். அதாவது அந்த புகை போல அடியாருடைய உள்ளம் சுத்தமாக இருக்குதா, இன்பமாக இருக்குதா. இந்த புகை நினைவுக்கு ஒரு அடையாளம். புகை அப்படி அலையலையா போகிற மாதிரி சுத்தமான எண்ணங்கள் அலையலையா வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் பற்றியை பற்ற வச்சு பாருங்கள், அந்த புகையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே மனம் அதில் லயிச்சிடும். அந்த புகை அலையலையா போகிறத கவனிச்சிங்கனாலே மனசு என்ன செய்யும், அதில் அப்படியே லயிக்க ஆரம்பிச்சிடும். அந்த புகை நினைவுக்கு ஒரு குறியீடு, சுத்தமான எண்ணங்களுக்கு ஒரு குறியீடு. அதான் சலம்போடு தூபம் பறந்தது. இன்பத்தில் தோய்ந்த அடியாருடைய குற்றமில்லாத நினைவு போல என்பதை காட்டுகிறது. இப்போ நம்ம படித்ததையெல்லாம் இப்போ ஒரு பாடம் முடிச்சாச்சு. எத்தனை ஸ்டெப்பாக படித்தோம்? அறிஞர் பொருள் 1 ஸ்டெப்பு, மூலவரியும் பொருளும் 2வது ஸ்டெப்பு, தொகைப்பொருள் 3வது ஸ்டெப்பு, ஓமைய பொருத்தம் 4வது ஸ்டெப்பு, 5வது ஒரு ஸ்டெப்பு நிறைவு பண்ண போகிறோம். சரியாக 5 நிமிஷம் நிறைவு பண்ண போகிறோம். அதான் 5 நிமிஷம்னு. எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்கிறாங்க. கோயிலுக்கு வந்ததே வந்துட்டீங்க, பிரதோஷம் பார்த்துட்டு போங்க. பக்கத்தில் தான் இந்த கோயில் தான், கட்டாயம் கிடையாது. முடிஞ்சா பார்த்துட்டு போங்க. நான் சொல்கிறத எழுதுங்க. அதாவது சுழித்து கொளித்து இருக்குதா? சுழி கொழுத்து சுழித்துன்னு இருக்குதா மூலத்தில்? அதை விட்டுருங்க, குழப்ப வேண்டாம், அதை விட்டுருங்க. அடுத்ததுக்கு வாங்க. எம் பந்தம் மாக்கரை பொருது, அதை எழுது. ஆமாம், எம் பந்தம் மாக்கரை பொருது. அதுக்கு கீழே எழுதுங்க அலைத்து. அதுக்கு கீழே எழுதுங்க இடித்து. அதுக்கு கீழே எழுதுங்க வேர்வரித்து. இப்போ நம்ம எழுதினது என்னதுன்னா, இதுக்கு வினை முடிவுன்னு பேர் தமிழ் இலக்கணத்தில். என்ன முடிவு? வினை முடிவு. அதாவது கரையில் பொருது, இடிச்சுக்கிட்டு போய் மரத்தை பிடுங்கி அதுக்கு பிறகு என்று அது ஒரு 10-15 இருக்கு, நான் சுருக்கி கொடுத்துட்டேன். இதுக்கு வினை முடிவுன்னு பேர். அதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த இடித்து, என்னது பறித்து, வேர்வரித்து, அதெல்லாம் வினை சொற்கள். ஒரே வினை சொற்களாக ஒரு 20 வினைச்சொல்லை அடிக்கிருக்கிறார். யார்? மாணிக்கவாசகர். வினை சொற்களை வரிசையாக அடிக்கிறார். கணக்கு போட்டால் 10-20 வினைச்சொல் வருது. தமிழ் இலக்கியத்தில் இது ரொம்ப அரிது. யாரால தான் முடியுது? முடியும். அந்த வரிகளை திரும்ப சொல்லுங்க, நம்ம கிளம்பலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க, வகுப்பு நிறைவு. அந்த ஊழ்ல இருந்து படிங்க. நீங்கள் இது நம்ம இப்போ படித்த வரிக்கு மேலே ஒரு 15 வெளியிலிருந்து வினைச்சொல் எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வினைச்சொலுக்கு மேலே இருக்குது? 20க்கு மேலே வினைச்சொற்களை வைத்து மாணிக்கவாசகர் அரிய ஒரு திருவாசக பகுதி. அதை நாம் பிரதோஷ நாளில் படிச்சிருக்கோம்.
என்ன சொல்றீங்க? அதனால தான் சாயங்காலம் போட்டு விட்டாரு சாமி. இவங்க பிரதோஷத்துக்கு வரமாட்டேங்கிறானுங்க. இவனுங்க மூவர் கண்டியம்மன் கோயிலுக்கு வரானுங்க. ஆனால் எங்கே வரமாட்டேங்கிறானுங்க? பக்கத்தில் தான் நம்ம இருக்கிற வரமாட்டேங்கிறானுங்க. போடுறா சாயங்காலம் போட்டு. ஆமாம், அதனால் எல்லாரும் நம்ம வந்து நிறைவு செய்து அம்மை வழிபாடெல்லாம் செய்துட்டீங்களா? பார்த்தாச்சு. அப்படியே நம்ம பிரதோஷத்துக்கு போகலாம். வாழ்த்து சொல்லிடுங்க. அந்த மாணவர்கள் வாங்க, மாணவர்கள் எல்லாம் சேர்த்து சொல்லிடுங்க. மைக் வேணா எடுத்துக்கிட்டு